சார், இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் சாதாரண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு தொட்டையும் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சும்மா சாதாரண படிப்பு மாட்டாங்க, மேக்சிமம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுமே கூட தமிழ்நாட்டில் ஒழுங்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, வெளிநாடை தேடி போகிறாங்க. உங்களுடைய ஆட்சி வந்தால் இஸ்லாமிய நபர்களுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்டு. இல்லை, அதில் அண்ணனுடைய இது கனவும் நோக்கம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்து அப்படி பார்க்கல. அண்ணன் சொல்றது ஒட்டுமொத்தவாய் என் நாட்டு பிள்ளைகளுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. அதுல நீங்க அண்ணன் சொல்றது, நீங்க சாம்சங்ல தான் போய் வேலை செய்வீங்க, தனியார் முதல்ல எல்லாம் கஷ்டம். எல்லாருமே ஆசிரியர் பணி அரசு மருத்துவரா போகணும்னா கஷ்டம். என்கிட்ட இருக்கு ஆடு மாடு வளர்க்கறது அரசு பணி தான், நாட்டுக்கோழி வளர்க்கறது அரசு பணி தான், பட்டுப்பூச்சி வளர்க்கறது அரசு பணி தான். என்னடா தம்பி, எல்லா வேலையும் அரசு பணி ஆக்கிடுவேன். நான் எப்படி கனவு வச்சிருக்கேன்னா, அண்ணன் உங்கள் பிள்ளையை நீங்க பெற்றுக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு ₹1 1 கோடி கல்வி வர, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர அரசு படிக்க வைக்குது. ஏன்னா அது நாட்டின் செல்வம். என் நாட்டில் என் பிள்ளை நல்ல கல்வி அறிவு பெற்றான்னா அறிவு வளம் எனக்கு. அடுத்தது அம்மாவுக்கு முடியல, அத்தாவுக்கு முடியல, அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அது என் தாய்னா தேசிய தாய், என் தேசிய இனத்தின் தாய், என் தாய் நாட்டின் தாய் என்று கருதி ₹1 மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை நான் செஞ்சிடறேன்னா அப்போலால போயில்ல, சிம்ஸ்ல போயில்ல, காவேரியில போயில்ல, அரசு மருத்துவமனையில ஒரு சண்டை நடக்கும். நீ எழுதி வை, இன்னைக்கு அல்லாமல் ஆணைய சொல்றேன், உங்க அண்ணன் வந்துட்டன்னா தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது. எப்படி ஏன்னு கேளு, அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடப்படுங்கிற நிலையை நான் உருவாக்கல. நான் அப்ப அரசு மருத்துவமனை சிறந்த அரசு கொடுக்குதுடா, அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்குது. அறம் சார்ந்த அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்குதுன்னா தனியார் மருத்துவம் தேவைப்படாது. அது இலவசமாயிருதா? நானே விவசாயம் பத்துருவேன். நீ போரில அந்த எங்க பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள், ஆடு மாடு மேயும் விவசாயம், கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை விளைஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். நெல்லு, பருத்தி, கத்தரிக்காய், வெண்டைக்காய். பசிங்கிற சொல்ல எல்லாதும் ஒளிஞ்சிரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப 33 விழுக்காடு கடல் தான் மனித உணவு தேவையை பூர்த்தி செய்யுது. நானே மீன் பிடிச்சு வாங்கி நெய்தல் அங்காடின்னு நானே விற்பேன். எல்லாத்தையும் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு என் மக்களுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிச்சா உனக்கு ₹10,000 சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்க, செலவழிக்க வேலை இருக்காது. ஏன்னா பிள்ளைய நான் படிக்க வச்சிடுறேன், அம்மா அப்பாவுக்கு முன்னாடி நானே வைத்தியம் பார்த்துடுறேன், பசின்னு வந்தா நானே வச்சிருக்கேன் உனக்கு சாப்பாடு போட, எல்லாமே இருக்கு. அங்கங்கே உன் வாழ்விடத்தில் இதை கீழக்கரையிலேயே படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறேன். நீ எதை பத்தியும் கொல்லப்படாது. இது தம்பி மௌலவி ஆலிம், இதுதான் நமக்கான அரசியல். அல்ஹம்துலில்லாஹ்.